சந்தியா ராகம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தி தந்திரமா தனாவை அந்த வீடியோவை காட்டி வரவழைச்சிடுறாங்க. தனாவும் ஏமாந்து போய் கார்த்தியை பார்க்கறதுக்காக வராங்க. ஏமாந்த நேரம் பார்த்து கார்த்தி அவங்கள அடைச்சு வச்சுக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தான் நான் உனக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நானா கூப்பிட்டா நீ வரமாட்ட, வீடியோ ஆதாரத்தை கொடுத்தா நீ வருவே இல்லைங்கிறாங்க. மரியாதையா அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுத்துரு, தயவு செய்து என்கிட்ட கொடுத்துருன்னு கெஞ்சுறாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி. அப்ப தனா தப்பிச்சு ஓடுறாங்க. அப்பவும் திரும்ப ஓடி போய் எப்படியோ தனாவை தூக்கிட்டு வந்துடுறாங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ ஏன் என்ன வெறுக்கிற? உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் ஜோடியா சந்தோஷமா எல்லாம் போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாங்கிறாங்க. அடைச்சி நான் இப்ப கதிரோட பொண்டாட்டி, இன்னுமா என் மேல ஆசை வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. என்ன தானே இப்படி சொல்ற? கதிர் இப்ப இடையில வந்துவேன், ஆனா நான் தானே உன்னை காதலிச்சேன். நான் உன்னை அனுபவிக்க முடியலையேன்னு எவ்வளவு ஏக்கமா தாகமா இருக்குன்னு தெரியுமா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவேனா என்ன? இப்ப என் கையில கிடைச்சிருக்கிற பொக்கிஷனி. நானா கூப்பிட்ட போது வந்திருந்தேன்னா உனக்கு இவ்வளவு சிரமம் இருந்திருக்காது. ஆனா என்ன செய்யறது? எதிர்பாராத இந்த கதிர் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டாங்கிறக்காக இப்ப கதிர் தான் உன் புருஷன்னு நீ ரொம்ப வீரவசனமெல்லாம் பேசிட்டு இருக்கிற. இப்பவும் சொல்றேன், அந்த தாலியை கழட்டி போட்டுட்டு நீ என் கூட சேர்ந்து வாழ ஒத்துக்கிறியான்னு கேக்குறாங்க. தனா அடிச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு காரி துப்புறாங்க. இதை பாரு தனா, ரொம்ப பிடிவாதம் பண்ணாத. உனக்குன்னு ஒரு டைம் கொடுக்குறேன். இன்னும் 2 மணி நேரத்துல உன் மனசை மாத்திக்கிட்டு எனக்காக நீ தயாரா இருக்கணும். எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அங்க சுத்தி பாக்குறாங்க, ஜன்னலை நீக்கி பாக்குறாங்க. அங்க தேங்காய் உரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காது கேட்காதவரு அவருக்கு தேங்காய் உரிச்சிட்டு இருக்கும்போது தனா அண்ணே அண்ணேன்னு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அவங்க வேலையை அவங்க பாட்டு கவனிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து தனா, ஐயோ இவருக்கு வேற காதே கேட்கல போல இருக்கே அப்படின்னு அப்படியே நொடிஞ்சுக்கு வந்திருக்காங்க. அப்ப கார்த்தி வந்துடுறாரு. வந்ததும் தனாவை ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறக்காக இவனை இந்த ரூம்ல வச்சு அடைச்சு வச்சிருக்கேன். நீ அவரை ஹெல்ப் கேட்கறியா? அந்த அண்ணாவுக்கு காது கேட்காதடி. அவர் வந்து உன்னை காப்பாத்து போறாராக்கும். ஏதோ காலையில இருந்து கட்டி போட்டு வச்சிருக்கமே, ஏதோ தண்ணி கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலான்னு நான் போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்தா நீ இங்கிருந்து என்னை விட்டு தப்பிச்சு ஓட பாக்குறியா? உன்னை விட மாட்டேன். இதுக்கப்புறமா உன்னை விட்டா நீ ஏமாத்திட்டு ஓடிடுவ. இங்கே கருத சாகடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கயத்தை எடுத்துட்டு வந்து தனாவை அடிச்சு கட்டில போட்டு கட்டி போடுறாங்க. கட்டி என்னை விட்டுரு, தயவு செய்து உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் கதிர் கூட சேர்ந்து வளர்த்தா ஆசைப்படுறேன். உன்னை நான் விரும்பல, விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. தனா விடுறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கடத்திக்கிட்டு வந்து வச்சிருக்கேன்? என்னை விட்டு நீ தப்பிச்சு போக முடியாது. நான் கேட்ட முடிவு என்னன்னு கேக்குறாங்க கார்த்தி. நான் செத்தாலும் சரி, நான் உன் கூட சேர்ந்து வாழ இனிமே சம்மதிக்கவே மாட்டேன். என் குடும்பம், மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் கெடுக்க நினைச்ச நீ எனக்கு துரோகம் பண்ணின உன்னை நான் மனசார கூட ஏத்துக்கவே முடியாதுங்கிறாங்க தனா. அதுக்கு தான் நான் உன்கிட்ட நியாயமா கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சுதான் இப்படி ஒரு கொடூரமா என்ன நடந்துக்க வைக்கிற. என்ன செய்யறது? நானும் உன்கிட்ட பணிஞ்சு பேசினேன், பாசமா பேசினேன், அதுக்கெல்லாம் அசையாத உன்னை இனிமே வலுக்கட்டாயமா தான் நான் தூக்கிட்டு வந்து உன்னை மனைவியாக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி கிட்ட வராத, கண்டிப்பா இந்த கதிர்க்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை உயிரோடவே விடமாட்டான் தெரியுமாங்கிறாங்க. தெரிஞ்சா தானே உன்னை தூக்கிட்டு வந்ததே யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்க உன்னோட கதிர் இங்க எப்படி வந்து நிப்பான்னு கேக்குறாங்க கார்த்தி. சொல்லி வாய் மூடாதுக்கு முன்னாடி கதிர் கதவை திறந்து அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள வராங்க. வந்ததும் கார்த்தி பலாருன்னு அற கொடுக்குறாங்க. நல்லா அடி வாங்கின கார்த்தி அப்படி திக்கி திணறி அந்த பக்கம் விழுறாங்க. தானா கதிரை பார்த்து, கதிர் வந்துட்டியா, என்னை காப்பாத்துன்னு கெஞ்சுறாங்க. தானா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல, இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கார்த்திகிட்ட ஃபைட் பண்றாங்க. மறுபடியும் தானா கையில கட்டி இருக்கிற கட்டை அவுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க கதிர். அந்த நேரம் பார்த்து கார்த்தி விழுந்த மாதிரி கிடக்கிறவரு எழுந்திரிச்சு பெரிய கட்டி ஒன்று எடுத்து கதிர் பின்தலையில அடிச்சிடுறாங்க. கதிர் தலையில பலமா அடிபட்டதும் அப்படியே மயங்கி சரிஞ்சு நிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் நல்லா ஸ்டெடியா கார்த்தி மேல கோபத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் கார்த்தியும் கதிரும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கார்த்தி கதிரை மறுபடியும் கட்டையால் அடிக்கிறாங்க. உன்னை இங்க வரவழைக்கிறதுக்கு தாண்டா நான் இந்த மாதிரி பண்ணினேன். உன் கதையை முடிச்சா தானே என் கூட சேர்ந்து வாழ்வாள். முதல்ல உன்னோட கதையை முடிக்கிற, நீ இருந்தா தான் எங்களுக்கு பிரச்சனையை நினைச்சிட்டு கார்த்தி மறுபடியும் கதிரை அடிச்சு நொறுக்குறாங்க. கார்த்தி, நீ திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்க, மரியாதையா எங்களை விட்டு கையில சிக்கிட்ட, மறுபடியும் உனக்கு கொன்னே போட்டுருவேன் பாத்துக்கோன்னு சொல்லி மிரட்டுறாங்க கதிர். முட்டாள், நானும் தானாவும் இங்கிருந்து வெளியூர் போக போறோம்டா. வெளியூர் போய் ஜாலியா சந்தோஷமா நாங்க 2 பேரும் புருஷன் மட்டாட்டியா வாழ போறோம். நாங்க 2 பேரும் ஜோடியா போறத உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்ல, அதுக்காக தாண்டா நான் உன்னை இங்க வரவழைச்சேன். கார்த்தி சொன்னதை கேட்டு ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் கதிர் கார்த்தி அடிக்க போறாங்க. கார்த்தி கதிர் 2 பேரும் மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தனா கை கட்டி விலகுனதும் உடனே இந்த கார்த்தியை ஏதாவது ஒன்னு எடுத்து தாக்கணும்னு நினைச்சா அவ்வளவு கோபத்துல போய் அந்த கட்டை ஒண்ணு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு வராங்க. தனா வந்ததும் கார்த்தி பின்தலையில பட்டார்னு ஓங்கி ஒரு அடி வைக்கிறாங்க. அடிச்ச வசியில கார்த்தி அப்படியே மயங்கி சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. ரத்தம் வெள்ளமா போகுது. அதை பார்த்த கதிர் சொல்றாரு, ஐயோ தனா நீ என்ன பண்ணிருக்க பாருங்கிறாங்க. ஐயோ என்னாச்சுன்னு கேட்கவும் அவன் செத்துட்டான் போல இருக்குங்கிறாங்க. தனா நம்ம இங்க இருக்க வேண்டாம், வா இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு கதிர் தனா 2 பேரும் அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அப்ப மாயா வந்துடுறாங்க. கதிர், நீ போன் பண்ணதும் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னாச்சு கதிர்? அந்த கார்த்தி எங்கன்னு கேக்குறாங்க. மாயா பார்த்ததும் தனா அழுக ஆரம்பிக்கிறாங்க. மாயா கேக்குறாங்க, என்ன தனா எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்கவும், அங்க பாரு அப்படின்னு கை காட்டுறாங்க. அப்ப கார்த்தி விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க மாயா. அவனை என் கையால கொன்னுட்ட மாயான்னு சொல்லி
அழுகுறாங்க தானா. கார்த்தி செத்த போனமா அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. இதை பார்த்த மாயா அதிர்ச்சி அடைறாங்க. மாயா, நான் தான் இவனை கொன்னுட்டேன், நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிடுறேங்கிறாங்க தானா. இல்ல தானா, நீ போக வேண்டாம், இதுக்கு காரணம் நான் தான், நானே போய்க்கிறேங்கிறாங்க கதிர். இதை பாருங்க, 2 பேரும் இதுக்கு காரணம் கிடையாது. அவன் செஞ்ச தப்புக்கு அவனே வினையை தேடிக்கிட்டான். ஒன்னும் நல்லவன் கிடையாது. அவன் பேர்ல நிறைய கேஸ் இருக்கு. பத்தாததுக்கு நம்ம குடும்பத்தை என்னமா வாட்டி வளப்படுத்திட்டு இருக்கான். இப்படிப்பட்டவனுக்கு இதுதான் விதின்னு எழுதியிருக்கும் போது யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதை இப்படியே விட்டுட்டு போறதா சரி, வாங்க போலாம் அப்படிங்கிறாங்க மாயா. தானா, அவன் உன்னை என்ன சொல்லி கூப்பிட்டான்னு கேக்குறாங்க. அந்த அந்த வீடியோவை வச்சுதான் என்ன வரவழைச்சா மாயான்னு சொல்லி அழுகுறாங்க தானா. அந்த வீடியோ அவங்ககிட்ட இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் பிரச்சனை கொடுக்குறாங்க. இனிமே அவன் செத்து ஒளிஞ்சான், இனிமே அந்த வீடியோவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாயா கார்த்தியை போய் திரும்பவும் பாக்குறாங்க. அவங்க பாக்கெட்ல இருந்த செல்போனை எடுக்கிறாங்க. இந்த செல்போன்ல வச்சுக்கிட்டு தானே இவன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு செல்போனை இல்லாம பண்ணிடணும்னு மாயா அந்த செல்போன் எடுத்துட்டு போறாங்க. தானா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த கார்த்தி கூப்பிட்டது, கார்த்தியை பார்க்க போனது, கார்த்தி கையில கட்டி வச்சது, கதிர் கூட சண்டை போட்டது, இதெல்லாம் நினைச்சு பார்த்தா தானா பயந்துட்டே இருக்காங்க. உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, நீ ஒன்னும் நல்லவனை கொல்லல, அவன் அநியாயக்காரன், அவன் செத்தது நல்லதா போச்சு, நீ அதை பத்தி யோசிக்காதீங்கிறாங்க மாயா. இருந்தாலும் என் கையால் அவனை கொண்டுட்டேன்னு எனக்கு அப்படியே பதட்டமாவே இருக்குதுங்கிறாங்க தானா. நீ தனியா இருந்தா இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்ப, சரிவா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க மாயா. இல்ல மாயா, நான் அங்க வர விரும்பல, நான் கதிர் கூடவே இங்கேயே இருந்துக்கிறேங்கிறாங்க. கதிர் தனாவை பார்த்து சொல்றாங்க, இதை பாரு தனா, மாயா சொல்றதா சரி, நீ அந்த வீட்டுக்கே போயிடலாம், உனக்கு பாதுகாப்புங்கிறாங்க கதிர். அப்போ நீயும் வரியா கதிருங்கிறாங்க. இல்ல நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வாங்கங்கிறாங்க. இப்ப நான் எந்த மஞ்சியை வச்சுக்கிட்டு நான் என் அப்பாவை வந்து பாப்பேன். இல்ல மாயா, அப்பாவை பாக்குற சக்தி எனக்கு இல்லைங்கிறாங்க தானா. தானா, நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கதிர் கிளம்புறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, அந்த கார்த்தி என்னன்னு தெரியல, நம்ம போய் பார்த்துட்டு வரலாமாங்கிறாங்க. சரின்ட்டு கதிர் மாயா 2 பேரும் போய் பாக்குறாங்க. ஏற்கனவே பெருமை இவனால நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டிருக்கோம், இப்ப திரும்பவும் தனா இந்த மாதிரி செஞ்சுட்டாலேன்னு கவலையா இருக்கு. இவன் செத்தாலும் பிரச்சனை தான், உயிரோட இருந்தாலும் பிரச்சனை தான், என்ன செய்யறதே தெரியலைங்கிறாங்க மாயா. கதிர் கார்த்தியை நல்லா ஒத்து பாக்குறாங்க. அங்க பாரு மாயா, கார்த்திக்கு இன்னும் மூச்சு வருது, இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிறாங்க. மாயா, இவன் இன்னும் உயிரோட தானே இருக்கான், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்கிறாங்க. மாயாவும் சரிங்கிறாங்க. 2 பேருமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கார்த்தி பொழைச்சிட்டாருன்னு டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்ட சந்தோஷத்துல மாயாவும் கதிரும் வீட்டுக்கு வந்து தனா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. தனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமே பயப்பட தேவையில்லைங்கிறாங்க. அதுக்கப்புறமா தனா தைரியமா இருக்காங்க. ரகுராம் வீட்டுல பத்மா சாரு கிட்ட சொல்றாங்க, இந்த பாரு சாரு, காலையில விடிஞ்சா உனக்கு கல்யாணம், அதெல்லாம் சரிதான், ஆனா இந்த மாயாவை நினைச்சா தான் எனக்கு பயம், இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க சாரு. இதை பாரு, மாயா பத்தியெல்லாம் நீ யோசிக்காத சாரு, கண்டிப்பா சீனு தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறான், நீ தான் என்னோட மருமக, சீனுவோட பொண்டாட்டியும் நீ தான் சொல்லி ஆசை வளர்த்துறாங்க. மகாலிங்கம் வராங்க. இதை பாருங்க சம்பந்திமா, சொல்ற மாதிரி சீனு மாப்பிள்ளை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டலைன்னா பொண்ணு என் வீட்டுக்கு வந்துடலாம், அவளுக்கு போட்ட நகையும் கொடுத்துருங்கிறாங்க. இதை கேட்ட பத்மா யோசிக்கிறாங்க, ஐயோ 100 பவுன் நகையை திருப்பி கொடுக்கறதா, இல்ல திருப்பி தரவே கூடாது, எப்படியாவது இந்த சீனு கையில காலில் விழுந்தாவது சாரு கழுத்துல தாலி கட்ட வைக்கணும்னு நினைக்கிறாங்க.